விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இது இந்த கதை கேட்கறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யம். குழந்தைகள் தான் நிறைய கதை சொல்லு கதை சொல்லு கதை சொல்லும்போது 60 வயதானால் நமக்குள்ள இருக்க குழந்தைத்தனம் போகாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இங்கேயும் நிறைய குழந்தைகள் கதை கேட்கணும், விளக்கம் கேட்கணும், நம்ம மதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உரையாடலோ ஒரு கேள்வி பதிலோ வேற எதுலேயுமே கிடையாது. கீதா உபதேசம் அது உபதேசம் கிடையாது, கேள்வி பதில். அவ்வளோ கேள்வி கேட்டான் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை. எது தர்மம்? தர்மத்தை காப்பாற்றுவேன்னா பிச்சைக்காரனுக்கு காசு போடுறதுக்கு தர்மமா? அதுவும் தர்மம் தான் இல்லையா? அப்போ அதுதான் தர்மமா? எது தர்மம் நீ சொல்லு, எது தர்மம்னு. கிருஷ்ணர் சொல்றார், என்னோட அவதாரங்கள் தர்மம். மச்ச அவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை. முதல்ல வேதத்தை காப்பாத்து. வேதத்தை காப்பாத்துறதுன்னா என்ன? வேத கோஷம், மந்திர கோஷம், வேத சப்தம், வேதத்தை கற்றுக் கொடுக்கறது, வேதத்தை சொல்லிக்கிறது, வேதத்தை சொல்லி கொடுக்கறது, இது நடக்கணும் ஃபர்ஸ்ட். மச்ச அவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை அவரை பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பசுக்களை காப்பாத்து, பசுக்களை நேசி. பால் இல்லாத உணவுப் பொருள் இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? நெய் இல்லாத உணவுப் பொருள். ஸ்வீட் சாப்பிடு, பால் கலப்பாங்க, நெய் கலப்பாங்க, தயிர், மோர், வெண்ணெய். வயிறு வலிக்குது. என்ன வயிறு வலிக்குது? மசாலா சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதனாலதான் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் பருப்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறமேல் தயிர், மோர், வெண்ணெய். நிறைய பேர் இன்னைக்கு சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, குழந்தைங்க படிக்க மாட்டேங்குது, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. எல்லா குழந்தையும் கோல்டு மெடல் வாங்கணும், எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா அது வல்ல. அந்த குழந்தையோட கால நேரம், அந்த குழந்தையோட தசை, அந்த குழந்தையோட நட்சத்திரம் படிப்பை தீர்மானம் பண்ணும். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு கிரகம், எதுக்கு சஞ்சாரம், ஏன் குரு பயிற்சி? இப்ப ஏன் குரு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போறார்? இது வரைக்கும் இப்ப ரிஷபத்துல நின்றுட்டு இருந்த குரு இப்ப அடுத்து மிதுனத்தை பிடிக்க போறாருன்னு அர்த்தம். அப்ப பாக்கி இருக்க 11 ராசியும் ரிலாக்ஸா இருக்கலாம். இது மாதிரி கிரகத்தோட சஞ்சாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஜோதிடம்னா என்ன? நான் ஜோதிடத்தை எப்படி பார்க்கணும்? நான் என்ன பலாபலன் தெரிஞ்சுக்கலாம்? எப்படி என்ன கேட்கணும் ஒரு ஜோசியர்கிட்ட? நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், நான் என்ன படிக்கலாம், என்ன ட்ரெண்டு? இது ஜோதிடம் கிடையாது. 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி, பெருக்கி பாருங்க, கால்குலேஷன் எங்கேயோ போய் நிற்கும். இந்த காம்பினேஷன்ல இருந்தது தான் வாழ்க்கை. இல்லை எனக்கு கஷ்டம் வர வேணாம், நான் இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கிறேன், முடியவே முடியாது. கிரகம் மேலே செல்வதை போல கீழே கொண்டு போய் தள்ளும். கீழே போகும்போது நம்ம விழுந்துடக்கூடாது, தருமாறக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, மலை பிரதேசங்களுக்கு போயிடு. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கிரகம் சுத்தி வரும், எப்படி இப்படி பம்பரத்தை போல சுத்தி வரும், தன்னை தானே சுத்திக்கிட்டு அப்படின்னு. அது வல்ல, அது கிடையாது. சந்திர தசை 10 வருஷம். ஏன் 10 வருஷம்? ஏன் 12 வருஷம் இருக்கக்கூடாதா? 5 வருஷம் இருக்கக்கூடாதா? ஏன் சந்திரன் 10 வருஷம்? சந்திரன் 5 டிகிரி கீழே போவார், 5 டிகிரி மேலே வருவார். சந்திர தசையின் பொழுது 5 வருஷம் பாதகம், 5 வருஷம் சாதகம். இதை போலவே தான் எல்லா கிரகமும். தசைகள் அப்படின்னு பேரு. ஒருத்தங்க வீட்டில் கணவன், மனைவி, குழந்தை, அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் இப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே தனக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ 60 வயசுல ஒருத்தர் துள்ளி குதிச்சு ஓடுவார் சுறுசுறுப்பா. டேய் இங்க பாடுறா, 65 வயசுல ஒரு கிழம் துள்ளி குதிச்சுட்டு ஓடுது, சுறுசுறுப்பா இருக்கு, ஸ்பீடா இருக்கு. நீ 15 வயசுல மந்தமா தூங்கிட்டு இருக்க, உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காம உட்காந்துருக்க. என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைக்கு சனி தசை. 15 வயசுல அந்த குழந்தை வயோதிகனோட திசையை அனுபவிக்குது. 60 வயசுல ஒருத்தர் பேக் டு பேக் டிராவல், பேக் டு வேகமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா, வயசான மாதிரியே தெரியல. பார்த்தா அவருக்கு புதன் தசை நடக்கும்.
ஓ, அதனாலதான் இந்த ஆள் இப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாரா? ஆமா, அதுதான் நிஜம். அப்ப எவ்வளவு வேரியேஷன் பாருங்க. இந்த எல்லோரும் ஆசைப்படுவது இளமை, அழகு, எவ்வனம், கண் பார்வை நல்லா தெரியணும், பணம் பைப்புல வர மாதிரி வந்துகிட்டே இருக்கணும், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் இப்படியே போயிட்டு இருந்தா யாரு கஷ்டத்தை அனுபவிப்பா? யாரு கஷ்டத்தை தொடுவா? ஆதின்னு ஒண்ணு இருந்தா அந்தம் வரணும். ஆரம்பிச்சா முடிக்கணும். இந்த நிகழ்ச்சி போயிட்டே இருந்ததுன்னா போர் அடிச்சு போயிடும். ஒன்னு ஆரம்பிச்சா அது முடிக்கணும். முடிவை தருபவர் சனி. அதனாலதான் 15 வயதுல சனி வரும் பொழுது ஒருவர் இறந்து போறார், ஒரு சின்ன துர்மரணம் ஏற்படுது. சனிதான் முடிச்சு வைக்கிறவர். இதுல ராகுவுக்கும் முடிச்சு வைக்கிற அதிகாரம் உண்டு, கேதுவுக்கும் முடிச்சு வைக்கிற அதிகாரம் உண்டு, குருவுக்கும் முடிச்சு வைக்கிற அதிகாரம் உண்டு. சுப கிரகம்தான், நல்ல கிரகம்தான். ஆனா ஸ்தானம் இல்லையே, அது இருக்குல்ல. சேர்மானம் சரியில்லையே. நல்லவன் தான், கர்ணன் நல்லவன் மகாபாரதத்துல. ஆனா யார்கிட்ட இருந்தான்? துரியோதனன் கிட்ட இருந்தான். பிரயோஜனம் இல்லை, முடியாது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம லைஃப்ல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சார், கோயிலுக்கு போனா நான் நல்லா இருந்துடலாமா? கோயிலுக்கு போனா நான் பணக்காரனா இல்லாமா? கோயில்ல சாமி கும்பிட்டு வந்தா, அலங்காரத்தை பார்த்தா, அபிஷேகத்தை பார்த்தா எனக்கு கஷ்டம்லாம் வராதா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரெங்கநாதரை தொட்டு பூஜை பண்ணுபவர்களுக்கும் கஷ்டம் வரும். கோயிலுக்கு போனா கோடீஸ்வரன் ஆயிரலாம்னா ஐயர் தான் கோடீஸ்வரனா இருப்பாரு. கரெக்டா? அலங்காரம் அபிஷேகத்தை பார்த்துட்டா யார் அலங்காரத்தையும் அபிஷேகத்தையும் பண்றாங்களோ அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. கரெக்டா? ஆனா இல்லையே. அப்போ ஏதோ ஒரு சூட்சமம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு 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 ஃபார்முலா இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஃபார்முலா எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி சொன்னது ஜோதிடம். மெடிக்கல்ல 2000 மாத்திரை இருக்கு, நமக்கு வேணுங்கிறது 4. அப்படிதானே? அந்த 4 எதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சிலருக்கு அவங்களுக்கே தெரியும், ஒரு சிலருக்கு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பார். சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரை. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், P250 ஒரு மருந்து, குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே மருந்து தான். என் ஒய்ஃப் வந்து 5 ml கொடுத்தாங்க. ஏன்னா போன வருஷம் 5 ml தான் கொடுத்தா, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு. அப்போ இந்த வருஷமும் 5 ml தான் கொடுத்தோம். ஆனால் ஒரு நாளில் அந்த காய்ச்சல் சரியாகலை. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? டாக்டர் கிட்ட தான் போகணும். நம்மளா ட்ரை பண்ணக்கூடாது, சட்டை கிழிஞ்சு போயிடும். டாக்டர் கிட்ட போய் பார்க்குறேன், சார் இந்த மாதிரி தம்பிக்கு ஃபீவர் சார். சார் P250 கொடுக்கலாமே. இல்லை கொடுத்துட்டேன் சரியாகலை. யார்? என் ஒய்ஃபு. கொடுத்துட்டேன் சரியாகலை. டாக்டர் உடனே எவ்வளோம்மா கொடுத்தீங்க மருந்து? சார் 5 ml கொடுத்தேன் சார். இல்லைம்மா 10 ml கொடுங்க. போன வருஷம் அந்த குழந்தையோட வெயிட் 15 கிலோ, இந்த வருஷம் அவன் 20 கிலோ. எப்படி இந்த 5 ml உங்களுக்கு சரியாகும்? 10 ml கொடுங்க, வேற எதுவும் வேண்டாம். நார்மல் ஃபீவர் தான், சீசனல் ஃபீவர் தான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு சேம் அதே மருந்து தான், ஆனால் 10 ml கொடுக்குறோம். ஒரு 2 hours காய்ச்சல் நின்று போச்சு. அப்போ யார் மீது தவறு? எங்க மேலதான் தப்பு. எது என்னை காப்பாற்றும்? நட்சத்திரம் 27. ஏன் 27 நட்சத்திரம்? ஏன் 50 நட்சத்திரம் வரக்கூடாதா? 60 நட்சத்திரம் வரக்கூடாதா? புதுசா நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க கூடாதா? இந்த 27 நட்சத்திரம் யுக யுகமா இருக்கு. இந்த ஜோதிடம் எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி பிருகு முனிவர் கொடுத்தது. இப்ப பிருகு முனிவர் கொடுத்துட்டாருன்னு சொல்றோம். இந்த பிருகு முனிவரோட வரலாறு என்ன? அவர் ஏன் இதை கொடுத்தாரு? பார்கவ குலத்தில் அவதரித்தவர். பார்கவ குலம்னு ஒரு குலம் உண்டு, அந்த குலத்துல பிருகு முனிவர் பிறகுறார். மகாலட்சுமியை ஈன்று எடுக்கிறார், குழந்தையா தன் மகளா பெத்தெடுக்கிறார். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ மகாலட்சுமி இருக்கிற இடத்துலதான் சந்தோஷம். காசு, பணம், உறவு, கணவன் மனைவி சிரிச்சு பேசக்கூடிய தருணம், இதெல்லாம் தான் சந்தோஷம். அப்ப யாரெல்லாம் பார்கவ குலத்துல இருக்கீங்களோ உங்ககிட்ட இருந்து தான் இந்த ஜோதிடம் ஆரம்பிச்சது அப்படின்னு அர்த்தம்.
அன்னைக்கு அவர் கொடுத்த 27 நட்சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது, கூட குறைச்சு போகல. ஆனா ஜோதிடம் நிறைய பரிமாணங்களை படிவங்களை மாத்தி 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 எடுத்துட்டே வருது. 4 பாதம் 27 நாளால பிரிக்கினா 108, 9 கிரகம் 12 ராசி 108. இப்போ ஜோதிடம் உண்மைங்கிறதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் தரேன். சார் ப்ரூவ் பண்ண முடியுமா ஜோசியத்துல? அப்பதானே நம்புறாங்க இந்த காலத்துல. பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி 108 சூரியன் டயாமீட்டர். 108 சூரியனை அடுக்குனீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி அதுதான். இது 107ன்னும் போகாது, 109ன்னும் போகாது. 109ன்னு போச்சுன்னா சூரிய ஒளி பூமியில பத்தாது, வைரஸ் கிருமி ஜாஸ்தி ஆயிடும். 107ல நின்றுச்சுன்னா சூரிய ஒளி நம்மளை அழிச்சிடும், வெப்பம் ஜாஸ்தி இருக்கும், தாங்காது. இதேதான் சந்திரனுக்கும் பூமிக்கும். இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன். இதுதான் ஜோசியம். பாக்கி இருக்க ஏனைய கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. இந்த கால்குலேஷன் டவுட்னா இன்னைக்கு நெட்ல எடுத்து பார்க்கலாம். டயாமீட்டரை 108ஆல பெருக்குங்க. இது 107ன்னு போக முடியாது, 109ன்னு போக முடியாது. சார் சூரியன் சொன்னீங்க, இப்ப சந்திரன் 107 109ன்னு போக முடியுமா? சந்திரன் 107ன்னு போனா எல்லாம் ஐஸ் கட்டி ஆயிடும், குடிக்க தண்ணி தருவிகளே கேட்க முடியாது. 109ன்னு போச்சுன்னா எல்லாமே தண்ணி ஆயிடும், தண்ணி வலிஞ்சு ஓடும் எல்லா இடத்துலையும். எங்க வாழ்றது? இப்படி வெப்பம், சூரிய ஒளி, ஐஸ் கட்டி, தண்ணீர், தண்ணீர் ஆவியாகி தான் காத்தாகுது. கரெக்டா? இதுதாங்க ஜோசியம். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். அப்போ ஒரு மனிதன் பிறகுறான், அவன் 120 வருடங்கள் வாழணுங்கிறது விதி. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால 70 வயதுல இறந்து போயிடுறான். மறுபிறவி எடுக்கும் போது அவன் 71வது வயதில் என்ன திசையை அனுபவிப்பானோ அதில் அவன் பிறப்பான். மீதி இருக்க 50 வருடத்தை வாழ்ந்து 120ஐ பூர்த்தி செய்வான். ஒரு குழந்தை பிறந்தோன்னு ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வருது? சனி ஒருத்தனை ஆதிக்கம் செய்யும் பொழுது அவனுடைய இருதயம் பலகீனப்படும். ஒரு ஹார்ட் பீட் 70 துடிக்கணுங்கிறது லாஜிக். இந்த இதயம் டாக்டர் ஸ்ட்ரெச் வச்சு பார்க்குறாரு இல்லையா, நம்ம நெஞ்சில இத்தனை பீட் துடிக்கணுங்கிறது இருக்கு. ஆனா யாருக்கெல்லாம் சனி திசை இருக்கிறதோ அவங்களுக்குலாம் இந்த பீட் 5 பாயிண்ட் கம்மியா இருக்கும். சனியினுடைய தாக்கம் உடையவர்களுக்கும் இது கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கிரகத்தினுடைய தன்மைகள். நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க மட்டும் இந்த நட்சத்திரத்துல பிறக்கல, உங்களை மாதிரி 1 கோடி பேர் பிறந்திருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா, நம்ம பாட்டனார், ஒரு தேசத்தோட ராஜா, ஒரு தேசத்தோட தலைவர், இதிகாசம், புராணம், அதுல அந்த நட்சத்திரம் பிறந்திருக்கும். அந்த நட்சத்திரம் எதையெல்லாம் அனுபவித்ததோ நாமும் அதை வேறு வேறு முறைகளில் அனுபவிப்போம்ங்கிறது ஜோதிடம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாகன யோகம். வாகன யோகம்னா என்ன? ஊர்தி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இருக்கணும். கார் இப்ப இருக்கு, இந்த நூற்றாண்டுல கார். போன நூற்றாண்டு தலைமுறையில என்னன்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டி, யானை மீது சவாரி, குதிரை மீது சவாரி அப்பவும் இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும். ஓகே. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், 4வது வீட்டுல கோச்சு வண்டியில போறாரு இல்லையா, அந்த மாமா மாதிரி நான் குதிரை வண்டி ஓட்டணும். ஒரு நிமிஷம் அவங்க அம்மா ஆடி போயிடுறாங்க. நடாது போயும் போயும் குதிரை வண்டி. அந்த காலத்துல அந்த வண்டி தான் ஃபேமஸ், கோச்சு வண்டிம்பாங்க. அடேங்கப்பா, ஒரு கோச்சு வண்டியில போறார், கோச்சு வண்டியில வர்றார். இப்ப கேட்டா இருக்க குழந்தைகள் கேட்டா BMW சொல்றியா? இன்னும் அடுத்து இருக்க 100 வருஷம் கழிச்சு BMW இருக்காது, வேற ஒரு வாகனம் வரும். ஆனா அங்கேயும் ஜோதிடம் இருக்கும். ஆனா இந்த ஜோதிடத்தோட முறை மாறிக்கிட்டே இருக்கும். அதோட விளக்கம் செய்யுள் மாறவே மாறாது. இந்த யோகத்தை நீ இப்படி அனுபவிப்பாய் என்றால் அனுபவிப்பாய்.
நீ அண்ணனுடைய காசை தின்னு வாழ்வாய் என்றால் வாழ்வாய். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் விதவிதமான அடையாளங்கள் கொண்டது ஜோதிடம். இது ஃபர்ஸ்ட். சார் ஃபர்ஸ்டே இப்படி இருக்கே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? கிரகங்களோட தன்மை. ஒரு கிரகம் நெருப்பு, இன்னொரு கிரகம் நீர், இன்னொரு கிரகம் வேகமா போகும், ஸ்பீடு, அடிச்சு நவுத்தும், பட்டார் 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 அப்படின்னு. இன்னொரு கிரகம் நொண்டி நொண்டி போகும், மெல்ல மெல்ல போகும். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் சனி பகவானை நொண்டியாக்குனீங்க, ஏன் சனி பகவானை ஊனமாக்குனீங்க? 2 காரணம். ஒன்று, எல்லாரும் தெய்வத்தை பார்த்தா வரம் கேட்பாங்க. சனி கேள்வி கேட்கலாம், என்னத்துக்கு என்ன நீ இப்படி ஊனமா படைச்ச, என்ன நீ ஊனமாக்கணும்? அப்படி இல்லடா, ஒரு மனிதன் தான் செய்வது பாவம் என்று உணர்ந்த பின்பும் அவன் பாவத்தை தொடர்ந்து செய்தான் என்றால் இரக்கமே இல்லாம அவனுக்கு தண்டனை கொடு. இன்னைக்கு ஜோதிடத்துல எல்லாரும் சனியை நீதிமான், தர்மவான், நியாயவான் புகழ்றாங்க. புகழக்கூடாது, கிடையாது. சனி நீதிமான் இல்ல, இரக்கம் இல்லாமல் செய்யறவனுக்கு பேர் அரக்கன்னு பேரே தவிர ரூல்ஸ் 3 9 6 6 12 7 3 21 இது ரூல்ஸ். இப்போ நான் ஒரு பாவம் செய்யறேன், எங்க அப்பா அம்மா இது பாவம்னு சொன்னா அதை நான் செய்வேனா? மாட்டேன். எங்க அப்பா அம்மா சொல்லி தரல, என்ன அறியாமையா இது பாவம், அடுத்த பிறவியில நீ இப்படி போய் பிறப்ப, உன் புள்ள இப்படி இருக்கும், உன் பேர பிள்ளை இப்படி ஆயிடும், உதவாம போயிடும், கஷ்டம், இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காரியத்தை பண்ண மாட்டோம். நமக்கு அதை சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை, தெரியல, பாவம் பண்றோம். இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை தேடுறோம். சனி நீ வலியை அனுபவித்தால்தான், நீ வலியை அனுபவித்தால்தான் 2 விஷயம் பண்ணுவ. ஒண்ணு, அந்த வலியை கொடுக்கவே மாட்ட அடுத்தவனுக்கு. பசியோட கொடுமை தெரிஞ்சவன் தான் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் சாப்பாடு போடுவான். இன்னொன்னு, பசியோட கொடுமை தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பட்டினி போடுவான். சேம், ஒரே 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 மேட்டர் 2 ரிசல்ட் கொடுக்கும். அவன் மனது பாதிக்கப்பட்டது, நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகம் படக்கூடாது ராமா. இன்னொருத்தன், நான் பட்டேன்ல, நீயும் இதெல்லாம் படு. காந்தி பிறந்த உலகில் ஹிட்லரும் பிறந்திருக்காரு, அப்படிதானே? காந்திக்கும் புகழ் உண்டு, ஹிட்லருக்கும் புகழ் உண்டு. எல்லாருக்கும் தெரியுதா ஹிட்லர் பேர் சொன்னா? துரியோதனோட பேரும் இருக்கு, யுதிஷ்டிரரோட பேரும் இந்த உலகத்துல இருக்கு. எவ்வளவு வேரியேஷன் பாருங்க. நொண்டி அந்த கிரகம். இப்ப மேட்ருக்கு வரேன். சனி ஏன் ஊனமாக்கப்பட்டார்? சனியை பார்த்தா இப்பவே எல்லாரும் பயப்படுறானுங்க, கதறானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இப்பயும் எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் ஏமாத்திட்டு இருக்கான். நாளைக்கு எல்லாரும் ஏமாத்த ஆரம்பிச்சான்னா என்ன ஆகும்? எங்கேயோ ஒரு இடத்துல ஹானஸ்டான பீப்புள் இருக்காங்கல்ல, பேங்க்ல போய் நம்ம கையெழுத்து போட்டு பணம் வித்ட்ரா பண்றோம், அந்த கேஷியர் இப்படி பணத்தை எடுத்து கொடுக்குறப்ப அவர் ஏமாத்தலாம்ல. ஆனா இல்லடா, நமக்கு பாவம் முடிச்சுக்கோ, செய்யக்கூடாது, கொடுத்துடலாம் பணத்தை, கொடுக்குறான், நல்லது பண்றான். இதுக்கு காரணம் சனி. இப்படி இருக்கிறப்பவே அறியாமையில தான் இந்த பாவம் பண்றான். இந்த பணத்தை ஏமாத்தினா, இந்த 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 இதை நம்ம செஞ்சோம்னா மோசமான விளைவுகள் வரும்னு தெரிஞ்சா யாருமே பண்ண மாட்டான். என்ன வருது பாரு பின்னாடி? இல்ல, அதை கேட்கறதுக்கு வருது அது. ஆமா, சரி, இப்ப கதைக்கு வருவோம். அப்போ சனியோட வேகத்தை குறைக்கணும். ராவணனுக்கு ஒரு ஆசை, தனக்கு ஒரு ஆண்மகன் வேணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும், தெய்வங்களை ஜெயிக்கணும், இந்த ராட்சச பிறவி தெய்வத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள உண்டு. அதனாலதான் அது ராட்சச குணம். தெய்வத்தை எப்பவுமே உயர்த்தி பார்க்கிறவன் தான் மானுடன். நீ மேல துண்டு எடுத்து கட்டு இடுப்புல, நான் உனக்கு கீழே. மானுடர்கள்ட்ட இந்த உலகத்தை கொடுக்கணுங்கிறது சிவபெருமான் மகாவிஷ்ணுவோட விருப்பம், பிரம்மதேவரோட விருப்பம் கிடையாது. இந்த பிரம்மா கோவில்ல போய் ஜாதகத்தை கொடுத்து வாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஜோசியர்கள்லாம். இருக்கிறதுலே மட்டமான பரிகாரம் எதுனா அதுதான். இது வரைக்கும் சாஸ்திரத்துல எந்த இடத்துலயாவது பிரம்மதேவர் தலையெழுத்த மாத்தி எழுதியிருக்காரா? ஒரு இதிகாசத்துல, ஒரு புராணத்துல.
ராவணனுடைய தர்பார்ல பஞ்சாங்கம் படிக்கிறார் பிரம்மதேவர். எதுக்கு? ராவணனோட ஆட்சி தொடரணும், ராவணனுடைய அதிகாரம் நீடிக்கணும். அப்பதான் பெரிய பெரிய இந்திரங்கள் வரும், பெரிய பெரிய மாளிகைகள் வரும். இன்னைக்கு 100 மாடி 200 மாடி யாரால கட்ட முடியும்? மனுஷனால கட்ட முடியாது. பூதகணங்கள், தேவகணங்கள், ராட்சசர்கள் இவங்களாலதான் அதை கட்ட முடியும். ஆனா இதை அனுபவிக்கிறது மானுடன் அனுபவிக்கலாம். ராவணன் ஒரு மீட்டிங் போடுறான், கூப்பிடு, எல்லா ஜோசியரையும் கூப்பிடு, கிரகத்தை பத்தி சொல்லு, எந்த நேரத்தில் அவன் பிறக்கணும், என்ன பரிகாரங்கள் நான் செய்யணும், என் தலைவிதி இதுதானா, இப்படிதான் போகுமா, அடுத்து இத்தனை கோடி பணம் வருமா, இதை நான் விற்பனா வாங்குவேனா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் ஜாதகம் பார்க்கல. டேஞ்சர் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற கஷ்டமா இருக்கணும், ஏதோ சுமாரா தப்பிச்சுக்கணும். இப்ப எல்லாரும் ஜாதகத்தை பார்த்து எல்லாரும் பரிகாரம் செஞ்சு எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா என்னத்துக்கு இந்த உலகம், என்னத்துக்கு பிறவி, என்னத்துக்கு சிருஷ்டி? தேவையில்லையே. இது ஒரு விளையாட்டு தெய்வங்களுக்கு. எங்க பண்ணு பார்க்கலாம், எங்க என்ன திட்டு பார்க்கலாம். குசேலர் கிருஷ்ணரை திட்டுற வரைக்கும் அவர் காத்து இருக்கார். அந்த ரகசியத்தை குசேலருக்கு கொடுக்கல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான்டா. அட பாவி, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா, எனக்கு நீ கொடுத்தேன்னு சொல்லக்கூடாதா? வேடிக்கை பார்க்கிறார். அவன் மனசு என்ன, அவன் என்ன நினைக்கிறான், என்ன பண்றான், பணத்துக்காக என்கிட்ட இருக்கானா, பாசத்துக்காக இருக்கானா? 2 பேர் பாசத்துக்காக. அர்ஜுனன் கிருஷ்ணர் மீது கொண்ட பாசம், அன்பு. இன்னொருத்தர் திரௌபதி. அரசவையில சிசுபால கம்சவதம் தான் மகாபாரதம். கம்சனை கொல்லணும், சிசுபாலனை வதம் பண்ணணும். அவன் தாய்க்கு செய்து கொடுக்குற சத்தியம். அவன் தாய் அந்த குழந்தை பிறந்த உடனே விகாரமா இருக்கு அவனோட உருவம். நெத்தியில ஒரு கண்ணு, 4 கை, முகம் கோரமா இருக்கு. இதை பார்த்த உடனே அவன் என்ன கேட்கிறா, இவன் பிறப்பே எப்படி இருக்கு, இவன் இறப்பு எப்படி இருக்குங்கிறா. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், பிறக்கும் பொழுது ஏன் இறப்பை பத்தி கேட்கிற, பிறப்பை பத்தி மட்டும் கேளு. அவ ஒரு வரி எக்ஸ்ட்ரா கேட்டுறா, இறப்பு எப்படி இருக்கும்னு. அப்ப அசிரீரி குரல் சொல்லுது. அப்பவே ஜோசியம் வந்துச்சு, இந்த தேசத்துல இருக்க எல்லா ராஜாவோட மடியிலையும் போடு, எவன் மடியில போடுறப்ப அவனுடைய அந்த கோர விஷயங்கள்லாம் மறையுதோ அவன் கையால் அவன் மரணம் அடைவான். அதனாலதான் நம்ம பேசும்போது எப்பவுமே அறச்சொல், அவச்சொல், விஷயங்கள் பேசக்கூடாது. பாசிட்டிவாவே பேசணும். பிறப்பை பத்தி கேட்டில்ல, பிறப்பை பத்தி கேட்க வேண்டியது தானே. உன்னை யாரு இறப்பை பத்தி கேட்க சொன்னா? இது எப்படி சரியாகணும்னு கேட்டிருக்கணும். எல்லா தேசத்து ராஜாவும் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு வராங்க, சிசுபாலனை பாக்குறதுக்கு. மடியில போடுறப்ப மறையவே இல்லை. இது எப்படி தான் போகுதோன்னு தாய்க்கு கவலை. அத்தைன்னு பார்க்க வராரு கிருஷ்ணர். குழந்தைய தூக்கி கொஞ்சிறார். பார்த்தா கோர உருவம்லாம் மறைஞ்சு போயிடுது, நெத்தியில இருக்க கண்ணெல்லாம் மறைஞ்சு. அடப்பாவி, நீதான் என் பிள்ளைய கொல்ல போறியாடா, நான் என்னடா செய்வேன்? கவலைப்படாத அத்தை, 100 தப்பு செய்த வரைக்கும் பொறுத்துக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிவன் சொத்து குலநாசம். இன்னைக்கு நிறைய பேர் கோவில் கட்டுறேன், நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன், நான் கோவில் இதுல உட்காடுறேன், பாவ காசு. அந்த காசை தொட்டால் நம் குலம் நாசமாகும். சிவன் சொத்து குலநாசம். ஆனா மகாவிஷ்ணு அப்படி இல்லை. சார் நல்லா இருக்குமா சார், ஆட்டைய போடலாமா சார், பெருமாள் கோவில்ல 100 தடவை ஆட்டைய போடலாம், 101வது தடவை காலி, நீயே காலி, முடிவு பண்ணிக்க. 100 தப்பு செய்யற வரைக்கும் பொறுத்துக்கிறேன். அப்ப ராஜசூய வேள்வின்னு ஒரு மகத்தான நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல முதல் மரியாதை யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு உரக்குள்ள ஒரு கத்தி தான். ஆளாளுக்கு தூக்குனாங்கன்னா அது கத்தி கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? துரோணரை சொல்றாங்க. பிராமணர், வித்தை சொல்லி கொடுத்தவர், ஆச்சாரிய தேவோபவ, ஆச்சாரியர், அந்த பிராமணனுக்கு கொடுங்க. துரோணர் என்ன சொல்றார்? பீஷ்மருக்கு கொடுங்க. தன் தகப்பனாருக்காக பிரம்மச்சரியம் ஏற்றவர். அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், எனக்கு கல்யாணம் வேணாம். எவன் சொல்லுவான்? உனக்கு வயசாகி போச்சு, ஓரமா உட்காரு, உனக்கு என்ன இன்னொரு பொண்டாட்டி கேட்குது, நான் கல்யாண பருவத்தில் இருக்கேன், கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? இப்படிதான் பிள்ளைகள் கேட்பாங்க. ஆனா தகப்பனாரோட மனசு அறிந்து, குறிப்பறிந்து தன் வாழ்க்கைய அவரை நீட்டுறாரு. பீஷ்மரை நீட்டுறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பீஷ்மர் என்ன சொல்றார்? இல்ல, என்னை விட ஒருத்தர் இருக்கார்,
கிருஷ்ணருக்கு தான், வாசுதேவருக்கு தான் அந்த மரியாதை. ரொம்ப ஆனந்தப்படுறார் வாசுதேவர். கேட்கல, எனக்கு மரியாதை பண்ணுன்னு கேட்கல. அவரை உட்காத்தி வச்சு பாத பூஜை. என்ன பூஜை? குசேலர் கிருஷ்ணருக்கு செய்த பாத பூஜை. கிருஷ்ணர் குசேலருக்கு செய்த பாத பூஜை. இவருக்கு பாத பூஜை செய்யறதுக்கு உலகமே காத்திருக்கு. சக்கரவர்த்தி யுதிஷ்டர் வரார். பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், மலர்கள், இந்த பாதத்தை சிசுபாலன் எந்திரிக்கிறான். டேய், இந்த எடப்பயலுக்கு, இந்த படிக்காத மாடு மேய்க்கிற பயலுக்கு மரியாதையா? கிருஷ்ணர் என்றார். ஒண்ணு, சிவாஜி படத்துல ரஜினி என்னதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அன்னைக்கே எண்ணிட்டார் எங்காலு. ஒண்ணு, கவுண்ட் போகுது, எல்லாருக்கும் கோபம் வருது. அர்ஜுனன் எடுக்கிறான் காண்டீவத்தை, அடிச்சிடுறான் இப்ப சிசுபாலன்னு. டேய் உட்கார், எனக்கு தெரியும், கணக்கு இருக்குது, நீ ஆட்டம் போடு, இன்னும் ஏமாத்து, இன்னும் பேசு. பொம்பளைங்களோட புடவைய திருடினவன் நீ, உனக்கா? சொல்லிட்டே வந்து கடைசியில சுதர்சன சக்கரத்தால அவனோட தலையை கீறுறார். சுதர்சன சக்கரத்துக்கு கோபம் வருது. திருப்பி வந்து அவரோட விரலை இப்படி கீறுது. நீங்க அனுமதிச்சீங்க உங்களை 100 தப்பு பேசுறதுக்கு? அவன் பேசிட்டே போறான் உங்களை பத்தி தப்பு தப்பா. ரத்தம் வருது விரல்ல. இதை பார்த்தோன்னே திரௌபதி தான் புடவையை கிழிச்சு சர் 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 சர்னு சுத்துறா. அம்மா, நீ பொம்பளை புள்ள, உன் புடவையை கிழிச்சு எனக்கு இதை கொடுத்துட்டிய, இந்த புடவைக்கு நான் எப்படிம்மா, என்ன புடவை உனக்கு நான் வாங்கி தர போறேன், என்ன புடவை நான் கொடுக்க போறேன், நான் என்ன கைமாறு உனக்கு செய்ய போறேன், இப்படி புடவையை கொடுத்து என்னைய கடங்காரன் ஆக்கிட்டிய. நம்ம தெய்வத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும். கொடுத்தாரே அத்தனை புடவை. துச்சாதனன் அந்த புடவையை உருவுறப்ப குருசங்கர் 5 பேர் பக்கத்துல உட்காந்துருக்கான். அர்ஜுனன் உட்காந்துருக்கான். சபதம் பெருசுன்னு திட்டுறாரு கிருஷ்ணர். என்ன உன் சபதம்? எழவு சபதம், தூக்கி போடாத. ஒரு பொம்பளை பிள்ளையோட புடவை போச்சு இல்ல, ஒரு பெண் பிள்ளை கண்ணீர் விட்டால, இறங்கியிருக்க வேணா நீ? அப்ப நான் சொல்லியிருப்பேன்டா, நீ என்னோட மைத்துனன்னு, என்னோட மாப்பிள்ளன்னு. நான் வந்து புடவை கொடுக்குற வரைக்கும் நீ உட்கார்ந்து இருந்தியா? பீமனோட கதையை பார்த்து உனக்கு கதையை வச்சிருக்கிறதுக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்டாராம். இல்ல சுவாமி, சபதம் பெருசுன்னு நினைச்சேன், சத்தியம் பெருசுன்னு நினைச்சேன். உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு. இதுதான்டா தர்மம். ஒரு பெண் பிள்ளை வருத்தப்படும் போது, கண்ணீர் விடும்போது அதை துடைக்கணும், யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பணம் கொடுக்குறா, காசு கொடுக்குறா, இறங்க மாட்டான். தான் மாங்கல்யத்தை நீட்டி என் கணவனுக்காக கையேந்தினா உடனே அவன் எதா இருந்தாலும் செய்ய அப்படிங்க. பெண்கள் நம்ம தேசத்துல ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற பாடுபடுறது யாருன்னா இன்னைக்கும் பெண்கள் தான். ஆண்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி கிடையாது. திரௌபதி மேல கொண்ட அன்பு, அர்ஜுனன் திரௌபதி, அவ தங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணா. இப்போ பிரம்மதேவரோட மேட்டருக்கு வரேன். பிரம்மதேவர் ஜோசியர்கள்ட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்குறார். நீ எந்த ஊருப்பா? நீ சிவகாசி சுந்தரா? இங்க கொண்டா அவனோட ரிப்போர்ட்டை. உன் ஜோதிடம் என்ன ரிசர்ச் சொல்லுது? நீ யாருப்பா? செல்வகுமாரி மதுரை கொண்டாங்க, சங்கரேஸ்வரி கொண்டாங்க, சுதாகரனா கொண்டாங்க உங்க ரிப்போர்ட் எல்லாம். சரி, என்னென்ன கிரகம்? 11ஆம் இடம் சுபிக்ஷம். 11ஆம் இடத்தில் அனைவரும் சுபர்னு எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு தெரியவே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு. 11ஆம் இடம் உங்க சுய ஜாதகத்துல யாருக்காவது 11ஆம் இடமோ 11ஆம் அதிபதியோ பலமா இருந்துட்டாங்கன்னா உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தோக்கடிக்க முடியாதுன்னா என்ன? பணம் காசு இருக்கும், வீடு வாசம் இருக்கும், கடன் கஷ்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், ஆனா சமாளிச்சுட்டு இருப்பீங்க, ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்களை பார்க்காத வரைக்கும் எல்லாம் பேசுவான், பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னா சரிண்ணே இப்படின்ட்டு போவான். 11ஆம் இடத்தில் அனைவரும் சுபர். எல்லா கிரகத்தையும் 11ல நிறுத்து. எல்லா கிரகத்திலையும் 11ல நிறுத்துனா ராசி மண்டலம் எப்படி வேலை செய்யும்? ஏய்யா, நீ சொல்ற கதையை உட்காந்து நாங்க கேட்டுட்டே இருந்தா எங்க வருமானத்தை எப்ப நாங்க பாக்குறது? எங்க அப்பாயின்மெண்ட்டை எப்ப நாங்க பாக்குறது? இயற்கை சீற்றங்கள், பிரளயம், பூகம்பம், அழிவு, துர்மரணங்கள் நிறைய ஏற்படுது. இயற்கை சமனில்லாது போகும், எல்லாம் தடுமாறுறாங்க. அப்போ நாரதர் கேட்கிறார் சிவபெருமான்ட்ட, இப்படி சொல்லிவிட்டீங்களே, இந்த ஜோசியக்காரன் பூரா இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டானே, இது தெரிஞ்சிருச்சுன்னா இவன்லாம் கஷ்டப்பட மாட்டானே, அப்படி குழந்தை பிறந்தா என்ன ஆகும்? நானே அவனிடம் தோற்றுதான் போக வேண்டும், அதான் விதி. நான் செய்யறது ஒன்றும் பண்ணாத, நேரா போ, சனி பகவான் இருப்பான், அவன்கிட்ட காலம் மட்டும் எடுத்து 12ல் வச்சுட சொல்லு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கும் ஜாதகத்தை பார்க்க முடியும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்க்க முடியாது. நீங்க நேரம் குறித்து கொடுத்தாலும் அது தவறும்.
ஒரு ராஜா ரொம்ப பிளான் பண்ணி குழந்தையோட நேரத்தை கரெக்டா துல்லியமா சொல்லுங்கிறான். அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாதுங்கிறாரு டாக்டர். பிறந்த உடனே நீ எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடு, நான் அந்த டயத்தை போட்டு எழுதிடுறேன் ஜாதகத்தைன்னு உட்காந்துருக்கான் இங்க நிலவாசப்படிக்கு கீழே. உருட்டி விட்ட எலும்புச்சம்பளம் 5 வினாடிகள் தவறுது. 5 வினாடிகள். எப்படி உருட்டி விட்ட ஸ்பீடு டக்குன்னு நிலவாசப்படியில தடையாகி நின்று அதுக்கப்புறம் வருது. 5 நொடிகள் நேரம் தவறுது. ஜோதிடர்களோட கணிப்பும் தவறுது. எப்படி விட்டுருவாரு அண்ணன் அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கன்னு விடமாட்டார். குழந்தை பிறக்குது, ஜாதகத்தை திறந்தா எல்லா கிரகமும் 11ல், சனி பகவான் மட்டும் 12ல். என்ன அர்த்தம்னா இவன் தெய்வத்தை ஜெயிப்பான், அடுத்த நாள் இவனுடைய மரணம் தெய்வத்தின் கையால் நடக்கும்ங்கிறது விதி. எப்படி விதி பாருங்க. இன்னைக்கும் தெய்வத்தை ஜெயிச்சது யாருன்னா மேகநாதன். ராமபிரானியும் லக்ஷ்மணரையும் மூர்ச்சையாக்கி யுத்தத்துல சாய்க்கிறான். அடுத்த நாள் யுத்தத்துல லக்ஷ்மணர் கையால் அவன் மரணம் அடைகிறான். நிறைய பேர் கேட்பாங்க, கோவிலை எத்தனை சுத்துறது, தெய்வத்தை எத்தனை சுத்துறது? கிரகமே சுத்தின்னு தான் இருக்கு, நம்மளும் சுத்தணும் தெய்வங்களை. இந்த லக்ஷ்மணர் மேகநாதனை கொல்றதுக்கு 3 நாள் போறார். கொல்ல முடியல, சந்தேகம். இத்தனை நாள் தூங்காம இருக்கவனாலதான் மேகநாதனை கொல்ல முடியும், இத்தனை அஸ்திரங்கள் வாங்கினவனாலதான் கொல்ல முடியும். யாரு? லக்ஷ்மணர் தான். அது என்னால ஏன் கொல்ல முடியல? முத நாள் போகும்போது வேகமா அஸ்திரத்தை எடுத்துட்டு போறார். 2வது நாள் ராமரை பார்த்து வணங்கிட்டு, அண்ணா போயிட்டு வரேன்னா, போயிட்டு வா நீ கொன்னுருவியான்னு. 3வது நாள் வரும்பொழுது ஜாம்பவான் கூப்பிட்டு சொல்றாரு, யாரு? முக்காலம் உணர்ந்தவர், ஒழுங்கு மரியாதையா உங்க அண்ணனை 3 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் போ. எத்தனை சுத்து? அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? 3 சுத்து. பிள்ளையார் எத்தனை சுத்தி வாங்குறார் ஞான பழத்தை? முருகன் எத்தனை தடவை சுத்தி வர்றார்? 3 சுத்து. அது 3 தடவை தான் கவுண்ட். 3 தடவை பிரதர்ஷனம் வர்றதுக்கு அவ்வளோ பவர். அதுக்கு மேல சுத்துறதெல்லாம் உங்க விருப்பம் இல்லையா? அப்படித்தானே? சிவபெருமான் என்னை சுத்தி வா 3 தடவை அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. இந்த மாதிரி இப்படி கிரகங்களோட தன்மை, கிரகங்களோட சேர்க்கை. ஒரு கிரகம் நொண்டி, ஒரு கிரகம் ஸ்பீடு. ஸ்பீடுங்கிறது செவ்வாய், நொண்டிங்கிறது சனி. 2 பேரும் ஒரு கட்டத்துல நின்னாங்கன்னா, பக்கத்துல நின்னாங்கன்னா என்ன ஆகும்? கீழே உழுவுவாங்க. அந்த ஜாதகம் தடுமாறி கீழே விழும். குடும்பம் நல்லா இருக்காது, பணம் காசு நல்லா இருக்காது, ஹெல்த் நல்லா இருக்காது, விபத்துக்கள் நடக்கும். இன்னும் கர்மா பலமா இருந்தா துர்மரணம் நடக்கும். இவ்வளவுதான் ப்ரெடிக்ஷன். கிரகங்களோட எதிர்மறை தன்மைகள், நேர்மறை தன்மைகள். இப்போ சந்திரனும் செவ்வாயும் ஒன்னா இருந்தா என்ன சார்? சசி மங்கள யோகம். அந்த ஜாதகங்கள் பிறவியில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவார்கள். மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய அதிகாரம். இதுக்கப்புறம் கிரகத்துக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்ப சனி எப்படி ஊனப்பட்டது? சிவபெருமான்கிட்ட சண்டைக்கு போறான், சும்மா இல்ல. நீ இன்னாத்துக்கு என் காலை நீ வெட்டின, ராவணை வெட்டுற வரைக்கும் நீ சும்மா இருந்தியா? அன்னைக்கு ராவணன் அந்த காலை வெட்டலை அப்படின்னா, ஏன்னா 12ல் காலை எடுத்து வச்சுட்டான், ராவணன் தண்டித்தான். இந்த கிரகத்தை பார்த்தா, ராட்சசன்களை பார்த்தா கிரகம்லாம் பயப்படும். ராட்சசர்களுக்கு ஒரு ஆலயம் இந்தியாவில் உண்டு, பிரசித்தியான ஆலயம். சார் கிரகம் ரொம்ப நசுக்குது சார், ரொம்ப நெருக்கடியா இருக்கு சார், நிம்மதியே இல்லை குடும்பத்துல. எங்க குடும்பத்துல காலையில திறந்தா நைட்டு நிம்மதியே இல்லை அப்படின்னீங்கன்னா, அந்த கோவில் இமாச்சல பிரதேசத்துல இடும்பதேவி கடோத்கஜம். இந்த ராட்சசங்கிட்ட கிரகம் வேலை செய்யாது, பயப்படும், அடி பின்னி எடுத்துருவான். ஐயோ இல்லைங்க, நான் ஒழுங்கா அதெல்லாம் பண்றேங்க, கரெக்டா வேலை செய்யறேங்க, உப்பெல்லாம் சாப்பாட்டுல கூட போட மாட்டேங்க, பணம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க. ராட்சசனை கண்டால் கிரகங்கள் பயப்படுறாங்க. அப்போ ஒரு நேரத்துல ராட்சசர்களோட வழிபாடும் நமக்கு தேவை. நான் 18 வருஷம் நான் ஒரே ஐயப்பன் மலை, 19வது வருஷம் ஐயப்பன் மலை வேலை செய்யாது. டிபார்ட்மெண்ட் மாறி போயாச்சு, டிபார்ட்மெண்ட் மாறியாச்சு, வேற வழிபாடு. ராமரும் லக்ஷ்மணரும் மூர்ச்சையாகும் போது கிட்டத்தட்ட 100கணக்கான சர்ப்பங்கள் அவங்க மேல நிக்குது. அவன் ஏவினது பொல்லாத ராகுவோட அஸ்திரம், சர்பத்தோட அஸ்திரம் நாக பாஷாணம். நாக பாஷாணம், பாஷாணம்னா விஷம். எல்லாம் கொத்துன்னு கொத்துது. ராமர் மயக்கம் போட்டுறார், லக்ஷ்மணர் மூர்ச்சையாயிடுறார்.
எல்லாரும் ஆஞ்சநேயரை கூப்பிடுறாங்க, நீதானே காப்பாத்துவாவா, நீதானே காப்பாத்துவாவா. ஆஞ்சநேயர் போறார், பாம்பை எடுக்க முடியல உடம்புல இருந்து. இது வரமாட்டேங்குது, எனக்கு தெரியல. புத்திமான், நம்மால முடியல, எங்க போறார், ஜாம்பவானை கூப்பிட்டு கேட்கிறார், எனக்கும் தெரியல, என் அனுபவத்துல இத்தனை பாம்பா நான் பார்த்ததில்லை. சீக்கிரம் கொண்டு வரலன்னா விஷம் ஏறி போயிடும். என்ன பண்றது, நாரதர்கிட்ட போ, அவனுக்குத்தான் இதுக்கு ஆலோசனை தெரியும். யோசனை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எனக்கு தெரியல, யாரை கேட்டா இதுக்கு ஐடியா தெரியும், ஐடியா மாஸ்டர். வைகுந்தம் போறார் பறந்து ஆஞ்சநேயர். நாரதர்கிட்ட கேட்கிறார், சுவாமி இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஒன்றும் பண்ணாத, வைகுந்தம் போ, வாசல்ல ஒருத்தன் மூக்கு இப்படி இருக்கும். இன்னைக்கும் உங்கள கண்ணாடியில பாருங்க, யாருக்கெல்லாம் உங்களுக்கு மூக்கு ஷார்ப்பா பெருசா இருக்கோ உங்களுக்குலாம் ராகுதோஷமே இல்லைன்னு அர்த்தம். இந்த மூக்கு ஷார்ப்பா எடுப்பா இருந்ததுன்னா நீங்கெல்லாம் கருடனோட ஆசீர்வாதத்தோட பிறந்தவர்கள். உங்ககிட்ட ராகுவோட வேலை ஆகாது, நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஜோதிட பலன். இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வரும். சில பேத்துக்கு காது ஷார்ப்பா இருக்கும், அவன்லாம் பிள்ளையாரோட ஆசீர்வாதத்துல பிறந்தவன் அர்த்தம். கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இப்படி கருடனை கூப்பிடுறார். கருடன் நான் வரேன் அப்படின்னு அமிர்த கலசத்தோட இறங்குறார். இவரை பார்த்ததையுமே இந்த பாம்பெல்லாம் பஞ்சா பறந்து போகுது. ஏன் பறந்து போச்சுங்கிற கதை சொன்னோன்னா அது ஒரு 2 நாள் ஆகும். அதனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்ப ராகு திசையோ கேது தோஷமோ ராகு தோஷமோ ஆஞ்சநேயரை கும்பிட்டா என்ன ஆகும், சாரி ப்ளீஸ் டிரான்ஸ்ஃபர் த ஃபைல். இப்போ ஒரு மெடிக்கல்ல ரொம்ப தாகமா இருக்கு, மெடிக்கல்ல போய் சார் 1 கப் சுகர் கேன் ஜூஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க. இது மெடிக்கல்பா, 4வது கடையில் போய் கேளு, அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர் தான் உனக்கு ஜூஸ் கொடுப்பார். அந்த மாதிரி தான் இது மாறிக்கிட்டே இருக்கும். இது மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நாம் வழிபாட்டு முறைகளையும் பிரார்த்தனைகளையும் அங்கங்கே தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சார் நான் ஒன்ஸ் பண்ணிட்டா அந்த இந்த அந்த ஒரே மருந்து எல்லாம் சரியா போகுமா, போவாது. அங்கங்கே இருக்குது. அர்ஜுனன் கேட்குறான், நான் நீ சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கிற, அங்க போ இங்க போ, துர்கா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கு, திருச்செந்தூர்ல போய் முருகன் கிட்ட வேல் வாங்கிட்டு வா பீஷ்மரை கொல்றதுக்கு போறான், மதுரையில போய் அல்லிய கல்யாணம் பண்ணிக்கோ. பெண் வீரர்கள், நான் ஜான்சி ராணி இன்னைக்கு சண்டை போட்டது, பெண் வீரர்கள் அன்னைக்கே அந்த யுத்தத்துல அர்ஜுனன் பக்கம் நின்னாங்களாம். இன்னைக்கும் மதுரை பக்கம் பொண்ணு கட்டுறதுன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அச்சா, அதனாலதான் கேட்கறது, இது மதுரையா சிதம்பரமா? மீனாட்சி தான், சுந்தரேஸ்வரர் அந்த இடத்த கொடுத்துட்டாரு, பேசி ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய தன்மை, நல்ல கிரகம் சேர்ந்தா சாதாரண குடும்பத்துல இருந்தா கூட அந்த ஜாதகம் மிகப்பெரிய உயரங்களை அடையும். அதே மாதிரி மிகப்பெரிய குடும்பமா இருந்தாலும் இந்த கிரகத்தோட சேர்க்கையை யார் தீர்மானம் பண்றா? இந்த கிரகம் சேரும்பொழுது இந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்கட்டும், இந்த கிரகங்கள் சேரும்போது இவன் இந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்கட்டும், இதெல்லாம் தொடர்பு தான். இதை தான் பாவ புண்ணியம்னு சொல்றது, இவங்க புண்ணியம் பண்ணி பிறந்திருக்காங்கன்னு சொல்றது. நான் சாப்பிட்டேன், என் வயிறு ரொம்புச்சு, நான் என்னத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகேயனை கூப்பிட்டு இந்த கதை என் வீட்டில் சொல்லுன்னு கேட்கணும், இந்த விளக்கம்லாம் கேட்கணும், எதுக்கு செலவு பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும். அவர் கேட்டார்னா இந்த சுவாரஸ்யமான கதையெல்லாம் நம்ம கேட்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி என் பிறவி மேம்படணும், இன்னும் மேம்படணும், இன்னும் மேம்படணும், தெய்வத்தை தரிசனம் பண்ணணும். யார் கேட்குறா? துளசிதாசர் கேட்குறாரு. பார்க்க முடியுமா? நம்மள யாராவது கேட்போமா உன்னை நான் பார்க்கணும்னு? ஆனா தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருக்காங்க ஐயா, கண்ணில் பார்த்துருக்கான். அதனால தானே இந்த படத்தெல்லாம் வரைகிறான். இந்த காலத்திலும் உண்டு. துளசிதாசர் கேட்கிறார், நாரதர் வரார், ரொம்ப பிரமாதமா நீ கதையை எழுதிட்ட, கதையை நிறைய பேத்துக்கு சொல்லிட்ட, எனக்கு சந்தோஷம், உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். நாரதர் 3 லோகங்களுக்கும் போயிட்டு வரவர். ராட்சசர்கள், தேவர்கள், மானுடர்கள் 3 பேத்துக்கிட்டையும் உறவாடுபவர். 52 பொண்டாட்டி, 52 மனைவிகள், 60 குழந்தைகள், 60 குழந்தைகளும் 60 வருடங்கள். தமிழ் வருடம், சமஸ்கிருத வருடம், பிரபவத்துல தொடங்கி அக்ஷயம் வரைக்கும் அந்த 60 குழந்தைகளுமே, அந்த 60 குழந்தைகளோட பெயருமே மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களினுடைய அடையாளமான குழந்தைகள். ஒரு நிகழ்வுக்கும் ஒரு குழந்தை. இப்போ விஸ்வ ஆண்டு வருது இல்லையா, இது யக்ஷ பிரசன்னத்தை சொல்கிற வருடம்.
யக்ஷ பிரசன்னம் எது? யக்ஷன். யக்ஷன்னா என்னன்னா, பாவம் செய்து சாபம் வாங்கி அதுல துர் உருவம் கொண்ட ஒரு பிறவி உண்டு, யக்ஷினி உண்டு. இதுதான் பேய் பிசாசுன்னு சொல்றது. தேவர்கள் ஒரு சாபத்தின் காரணமா, ஒரு பாவத்தின் காரணமா இந்த உருவம் அடைவார்கள். இங்க வந்து புண்ணியத்தை தேடுவார்கள். எவன் புண்ணியம் பண்றான், எவன் நல்லது பண்றான், அவன்கிட்ட இருந்து நான் கொஞ்ச காலம் உனக்கு எல்லாம் உதவி பண்றேன், நல்லது பண்றேன், எனக்கு பிறவி மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி கடைசியில தேவ ரூபம் பெற்று தேவலோகம் செல்வார். இதுதான் யக்ஷன் யக்ஷினி. அதை சொல்கிற வருடம் யக்ஷ பிரசன்னம். யுதிஷ்டர் வரார். தர்மவான் இல்லையா, புண்ணியவான் இல்லையா, பாக்கி இருக்க பஞ்சபாண்டவர்கள் 4 பேத்துக்கு அது கிடைக்கல, செத்து போறான். ஒருத்தன் கேட்கறான், குளத்துல தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும், போய் குடிக்க போறான் சகாதேவன். எப்பேற்பட்ட ஜோசியக்காரன் தெரியுமா நானு, எனக்கு மிஞ்சி யாராவது இருக்காங்களா, இந்த குளம் எப்ப வத்துங்கிறத நான் சொல்லிவிடுவேன், தண்ணியை குடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். எக்ஷன், நான் சொன்னேன், நீ கேட்கல, போ. குடிச்சதுக்கு அப்புறம் செத்து போறான். நகுலன் போறான், செத்து போறான். பீமன் போறான், எப்பேற்பட்ட பலசாலி. டேய், இன்னும் நுண்டு குளம், இப்ப நான் அடிச்சேன்னா இந்த குளம்லாம் வேற பக்கம் எங்கிட்டாவது போயிடும், பேசாம ஒழுங்காரு, தண்ணியை குடிச்சிட்டு வரேன். தண்ணி தாகம், நீவன் சொல்லி நம்ம கேட்கறதா? ஆணவம், அகம்பாவம். ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு, சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு. ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ நான் தான், என்னை விட, என்ன பார்த்தால் இதுக்கு விடை கிடையவே கிடையாது. அர்ஜுனன் போறான், தண்ணி தாகமா இருக்கு, குடிச்சிட்டு வரேன். ஒரே அஸ்திரம், ஒரு அஸ்திரம், இந்த குளம் வத்தி போயிடும், மொத்த குளத்தையும் வத்த வச்சிருவேன். என்னோட வீரம் தெரியாம நீ பேசுற, நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியாம பேசுற, துரோணோட சிஷ்யன் கிட்ட நீ பேசுற. எவ்வளவு ஆணவம் பாருங்க. ஏன் துரோணோட சிஷ்யன்னா இவங்கிட்ட பேசக்கூடாதா, இவங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதா, இவனை சோதிக்க கூடாதா? தர்மர் வரார், தர்மமே உருவானவர், யமதர்மனோட புள்ள. பணிவு. ஐயா, உங்களுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய அறிமுகம் என்ன, நீங்கள் யார்? நான் யக்ஷன், தேவனா இருந்தேன், சாபத்தின் காரணமா இன்னைக்கு பிசாசா உட்காந்துருக்கேன் மரத்து மேல. நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். அவ்வளோ கேள்வி கேட்கறான். அப்பா அம்மாங்கிறவங்க என்ன, பண்டிதன் எனப்படுபவன் யார், அது ஜோசியத்தை பத்தி ஒரு கேள்வி வருது. சூரியனை இயக்குவது யார், எப்படி தயமாறாம இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு, இது எப்படி நடக்குது, ஒன்னொன்னுக்கும் கேள்வி கேட்கலாம். பொறுமையா பதில் சொல்றார். ஒரு தேசத்துல என்ன தேவை, படித்தவனுக்கு வேலை, பசித்தவனுக்கு உணவு, பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், குழந்தைகள் ஆரோக்கியமா விளையாடணும். படின்னு சொல்லல, குழந்தைகள் ஆரோக்கியமா விளையாடணும், சந்தோஷமா. குடும்பத்துல பொறுப்பு வந்துருச்சுன்னா அவனுக்கு அந்த விளையாட்டு சந்தோஷம்லாம் இருக்காது. இது சொல்லிட்டே வர்றாரு இப்படி பதில். ஆகா ஆகா, கடைசியில சாப விமோச்சனம் அடைந்து தேவ ரூபம் கொண்டு உனக்கு ஒரு வரம் தரேன், உங்க சகோதரன்ல ஒருத்தனை நீ எடுத்துக்கோ. இவர் நினைச்சிருந்தா அர்ஜுனனை கேட்டிருக்கலாம், பீமனை கேட்டிருக்கலாம், யுத்தம் பண்ணணும். என்ன கேட்கிறார், எங்க அம்மாவுக்கு நான் ஒரு பிள்ளை இருக்கேன், என் சித்தி பிள்ளை இல்ல, அவங்கள யாராவது நகுலனையோ சகாதேவனையோ ஒருத்தனை கொடு. ஆனா யக்ஷன் என்ன பண்றான், 4 பேத்துக்கும் உயிர் கொடுக்குறான். அந்த வருடம் இந்த வருடம், இந்த வருடம் எப்படி நெகட்டிவா பண்ணும், பண்ணாது. ஆனா மே 18ஆம் தேதி வரைக்கும் சனியும் ராகும் மீன ராசியில ஒன்னா இருக்காங்க. அது வரைக்கும் இந்த பதட்டம், போர் பதட்டம், ட்ரில் ஆக்டிவிட்டிஸ், மார்க் ஆக்டிவிட்டிஸ், இதை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி விகடனிலே சொல்லிட்டேன் ஓப்பனா. என்ன சார் அணு ஆயுதம் யுத்தம்லாம் வரும்னு சொல்லிட்டீங்க, பார்டர்ல நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இந்த சனியும் ராகும் சேர்ந்தா இதுக்கு பேர் ஸ்ராபித் யோகம். என்ன யோகம்? ஸ்ராபித் யோகம். இந்த ஸ்ராபித்துங்கிற பேரை சொல்லனா அவங்க ஜோதிடம் தெரியலன்னு அர்த்தம். சனியும் ராகுவும் ஒன்றாக இணைந்தால், இன்னைக்கும் யார் ஜாதகத்துல சனி ராகு இணைந்திருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்கும். எங்க சனி செவ்வாய் சேர்ந்தா போராட்டம், சனி ராகு சேர்ந்தா போராட்டம், சந்திரன் செவ்வாய் சேர்ந்தா சசிமங்கல யோகம், பேச்சு சொல் நாவன்மை பிரமாதமா இருக்கும். குரு சந்திரன் சேர்ந்தா நல்லா இருக்கும், குரு சூரியன் சேர்ந்தா நல்லா இருக்கும். சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் ராஜ கிரகங்கள், அவன் பெரிய அதிகாரத்துல இருப்பான், எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். நீ சொல்லி நான் கேட்பனா அப்படின்னு. ஸோ நீங்களாம் இவ்வளவு தூரம் கேட்குறீங்கன்னா உங்களுக்குலாம் ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ஆண்டு. இப்போ குரு ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறார்.
சனி பகவான் மீன ராசியில இருக்கார், ராகு கும்பத்துக்கு வர போறார், வந்துட்டாருன்னு தான் அர்த்தம். இந்த நிலைப்பாடுல இந்த வருடம் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஏன்னா டேஞ்சரான காம்பினேஷன்லாம் எதுவும் இல்லை. இந்த சனி ராகு காம்பினேஷன் அடுத்து 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். இது கூட சூரியனோ செவ்வாயோ இணைந்தால் அப்ப அணு ஆயுதம், சேட்டலைட் எல்லாம் பாதிக்கப்படும், வர்த்தகங்கள் பாதிக்கப்படும். இப்ப சண்டை ஆரம்பிக்கும் போதே சுக்கிரன் மீனத்துல உச்சமா இருக்கிறதுனால ஒரு பணம் பெருத்த தேசத்துல உட்காந்து கண்ணாடி குண்டுக்குள்ள உட்காந்து ஒப்பந்தம் இடுவார்கள். யாரு? நம்ம பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும், இல்ல சண்டை வேணாம் சமாதானமா போய்ப்போம். சுக்கிரன் உச்சம் இல்லையா, அசுர குரு. இந்த குரு ஏதோ ஒரு குரு நல்லா இருந்துட்டா பிரமாதமா இருக்கும். இதுதான் ஜோதிட விளக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, நேத்தி 3 ராசி சூப்பரா இருக்கும்னு, இன்னொரு ராசி இப்ப வாயில மாட்டோம். அது எதுனா கும்பராசி. நேத்திக்கு தான் அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். வாக்குஸ்தானத்துல சனி கும்பத்துக்கு, அவனே நுணலும் தன் வாயால் கெடுங்கிறது கும்பராசி. இதுக்கு ஒருத்தர் பரிகாரம் கேட்டார். கும்பராசி என்ன பண்ணணும் இதுக்கு? இத சொல்றது பெரிய விஷயம் இல்லை, இது புத்தகத்துல இருக்கு. ஸ்தானம் 2ஆம் இடம், சனி உட்கார்ந்தா இந்த ஒரு அமைச்சர் இப்ப மாட்டின மாதிரி மாட்டணும் அப்படிங்கிறது ஒரு நியமனம். சிம்ம ராசி ஏற்கனவே கேது உள்ள வருது, கஷ்டம். அப்ப இதுக்கு என்ன பலன் அப்படின்னு, ஆயில் புல்லிங்னு ஒண்ணு இருக்கு. நல்லெண்ணெய் வாயில வச்சிருந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் காகுல் பண்ணிட்டு துப்புங்க. இந்த துப்பினா சனி வாயிலிருந்து வெளில போயிடுவார். அந்த காலத்துல வெத்தலை பாக்கு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணி விட்டு துப்புவாங்க. அப்ப என்ன ஆகும்னா வாக்குல உட்காந்துருக்க சனி வெளில போயிடுவார். திருப்பி அவர் வரத்துக்கு 24 மணி நேரம் ஆகும். அடிக்கடி வாய் குப்பிளிக்கிறதோ நல்லெண்ணெய் காகுல் பண்றதோ இது பரிகாரமா இருக்கும். நேற்று கும்பராசியில இதை கேட்டார். இந்த மாதிரி 7ரை சனி இருக்கே, வாக்குஸ்தானத்துல இருக்கே, என்ன வாயால மாட்டுவ, நீ செஞ்ச தப்ப நீயே ஒப்பிப்ப. ஐயோ தெரியாம பேசிவிட்டேன். நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. இதுதான். நீ என்ன ஐடியா பண்ணு, நீ என்ன பிளான் போடு, என்ன பரிகாரம் பண்ணு, ஒரு இடத்துலயாவது உன் வாயால நீ மாட்டுவங்கிறது தான் பலன். ராசி பலன் உன் வாயால சின்ன அளவுக்கு மாட்டுவ, ஒரு நாள் சர்ச்சை அனுபவிப்ப. இதுதான் ராசி பலன். இந்த துளசிதாசரோட கதை சொன்னேன். அப்ப நாரதர் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும்? சுவாமி, ராமரை நான் பார்க்கணும், ராமரை தரிசனம் பண்ணணும். முடியுமா? முடியாது. ஆனா கேட்கறான். என்னடா நீ கேட்குற, நீ பார்க்கணும்னு நானே கேட்டதில்ல. அப்படியா? இரு, உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். ராமரை பிடிக்கணும்னா நீ ஆஞ்சநேயரை தான் கும்பிடணும். ராமாயண கதை சொல்லு, ராமரை போய் கும்பிடாத. என்ன சொல்றான்? ராமரை கும்பிடாத, அவர் கதையை கேளு, அவரோட பெருமையை கேளு. அப்ப அந்த கதையை கேட்க சொல்லிட்டு, சாமி இந்த கதையை நான் சொல்றேன், ஆஞ்சநேயர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு கேட்கணும்ல. அடுத்த கேள்வி கேட்கறான். ஆஞ்சநேயரை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறமேல் கரம் வைத்து ஒருத்தன் உட்காந்துருப்பான். எது தலைக்கு மேல கை வச்சு ஒருத்தன் உட்காந்துருப்பான். தொண்டு கிளமா இருப்பான். என்ன வார்த்தை? தொண்டு கிழம். 95 வயசு 100 வயசு. அவன் பின்னாடியே போ, அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ போ, ஆஞ்சநேயரை பார்க்கலாம். இவர் ராமாயண கதை சொல்றாரு ஒரு இடத்துல. யாரு? துளசிதாசர். ராமாயண கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டார். ஒரு கிழம் புலம்பிட்டே ராம 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 போகுது. और बड़ी भक्ति भाव से कथा सुनते हैं। जब सब घर लौट जाते हैं तब अकेले ही रह जाते हैं। सच बात है हनुमान जी। हनुमान जी, मैं प्रार्थना करता हूँ, हनुमान जी मुझ पर कृपा कीजिए, मुझे श्री राम के दर्शन कराइए। हनुमान जी नहीं, ये नहीं हो सकता। मुझ पर दया कीजिए हनुमान जी, मुझ पर कृपा कीजिए। छोड़ दो मुझे। यदि आप मुझे श्री राम के दर्शन नहीं कराएंगे तो मैं भी कह देता हूँ, मैं इन्हीं चरणों में अपने प्राण दे दूंगा, अपने प्राण दे दूंगा। श्री राम के बिना मैं पल भर भी नहीं जी सकता। हनुमान जी, पल भर भी नहीं। हनुमान जी मुझ पर कृपा कीजिए, मुझे श्री राम के दर्शन कराइए, मुझे श्री राम के दर्शन कराइए। जय श्री राम। तुलसीदास, जाओ, तुम्हें चित्रकूट पे प्रभु राम के दर्शन होंगे। श्री राम இல்ல பின்னாடியே போறார். ஏன் பின்னாடியே வர? போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய பாரு, உன் பொழப்ப பாரு, உன் வேலையை பாரு. இல்ல உன் பின்னாடி வர்றதுதான் என் வேலை. மலைக்கு போறார், மலை மேல ஏறுறார், அங்க போறார், அதுக்கும் மேல போறார்.
பின்னாடியே போறார். ஒரு ஸ்டேஜ்ல காலை பிடிச்சிடுறார். ஆஞ்சநேயர் ரூபத்தை காட்டுறார். இன்னும் இந்த ராமாயண கதைய சொல்லிக்கிட்டே இரு, ராமர் உனக்கு காட்சி தருவார், நான் சொல்லணும்னு இல்லை அப்படின்னு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். ராமரை பார்க்கணுங்கிறத விட்டுடு, அவருடைய கதையை எல்லாருக்கும் சொல்லு. அந்த சுகமான கானத்தை, அந்த சுகமான கதையை எல்லாத்துக்கும் சொல்லு. ஒரு வீட்டில் கஷ்டம் தீரணும், நோய் தீரணும், அதிகாரம் வரணும், அரசாங்க அதிகாரம் வரணும், மனசுல இருக்க ஆசைகள் நிறைவேறணும், முக்கியமா புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ராமாயண கதை, சுந்தரகாண்டம் கதை அங்க கேட்கணும். ஜோசியத்திலே ரொம்ப பெரிய பரிகாரம் எதுன்னு கேட்பாங்க. 1,00,000 கொடுக்கறதா, 10,00,000 கொடுக்கறதா, 25,00,000 கொடுக்கறதா? உன் மனசை ராமர் கிட்ட இந்த கதையில கொடு, இந்த கதையை கேளு. இந்த கதை கேட்கிற இடத்துல ஆஞ்சநேயர் ராமரோட கதையை ஒருத்தன் கழுத்துல ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு சொல்றான். நான் அவங்கள கேட்பேன், இந்த கதை கேட்கிறவங்கள நான் வாழ்த்துவேன். ராமரோட வைகுந்தத்துக்கு போறப்ப கேட்கிறார், ராமர் கூப்பிடுறார், என் கூட நீ வைகுந்தத்துக்கு வந்தது. யார் யாரை கூப்பிடுறார்? சுக்ரீவனை கூப்பிடுறார், அங்கதனை கூப்பிடுறார், விபீஷணனை கூப்பிடுறார். சுவாமி நாங்க கொஞ்ச காலம் இங்க இருந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்துடுறோம். சுக்ரீவன், இந்த உலகமே வேணாம், நான் இப்பவே உன் கூட வரேன். இந்த மனுஷ பயல்களோட தொடர்பே வேணாம். ஒருத்தனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான், ஒருத்தனும் சந்தோஷப்படுத்த மாட்டான், மனசுக்குள்ள போட்டி பொறாம ஜாஸ்தி இருக்கும். எனக்கு வேணவே வேணாம், நான் உன் கூட வந்துடுறேன். உடனே இம்மிடியட்டா ஏறுறாரு சுக்ரீவன். எவ்வளவு வருது பாருங்க ஒரு கதையில. அப்போ 1 கோடி தடவை அந்த கதையை துளசிதாசர் சொன்னாராம். 1 கோடி தடவை சொல்லி முடிச்சப்ப ராமரோட தரிசனம் சீதையோட ஆஞ்சநேயரோட அவருக்கு கிடைச்சுதான். சொன்னாராம், இன்னும் கலியுகத்துல பிறவி எடுத்து தியாக பிரம்மமா நீ அவதாரம் செய்து தென்னிந்தியாவிலையும் என்னுடைய கீர்த்தனைகளை நீ பாடுவாய், நான் உனக்கு தரிசனம் தருவேன். உன் மனைவி உனக்காக வீட்டுல காத்திருக்கா, அவ அடுத்த பிறவியில உன்னை கல்யாணம் பண்ணி அவ என்ன தரிசனம் பண்ணுவான்னு ராமர். எப்படி? புருஷனுக்கு மட்டும் காட்சி கொடுக்கல, பொண்டாட்டிக்கும் சேர்த்து காட்சி. எல்லாரும் நினைக்கிறாங்க துளசிதாசருக்கு ராமர் மேல அவ்வளோ பக்தி கிடையாது. மனைவி மீது பயங்கர காதல், ரொமான்ஸ். எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கணும், பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், பொண்டாட்டி கன்னத்தை தொட்டுக்கிட்டே இருக்கணும். ஏயா வேலை வெட்டிக்கு போக மாட்டியா? உனக்கு பொழப்பு இல்லையா? சாப்பாடு வந்துடுது வீட்டுக்கு, அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, எல்லாம் அப்பா வச்சுட்டு போயிருக்காரு, நான் எதுக்கு சொல்ற? கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வா, ஒரு பொழப்ப பாரு. என்ன பண்றார்? வேகமா வீட்டுக்குள்ள போறார். கங்கை கரைக்கு போனா படகு கொஞ்சம் முன்னாடி போயிடுது. கங்கை கரையை கடந்து அக்கறைக்கு போனாதான் பொழப்பு. ஒரு பலகை மாதிரி இருக்கு, கிடுகிடுன்னு நடந்து போறார். ஓ இரியா, பொண்டாட்டி சொல்லிவிட்டா, என்ன பண்ணி தொலைகிறது, வரேன் அப்படின்னு படகுல ஏறுறார். படகுல கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறமா திருப்பி பொண்டாட்டியோட ஞாபகம் வந்துடுது. இல்ல இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம், நாளைக்கு போய்க்கலாம். திருப்பி வர்றார். பார்த்தா வீட்டு வாசல்ல ஏதோ மரக்கட்டை மாதிரி ஒண்ணு, ஒரு ஆலமரம் விழுது மாதிரி தொங்குது. இன்னும் இந்த மரத்துல விழுது ஒரே நாள்ல முளைச்சிருச்சா? நீ இந்த மரத்துல போய் விழுது முளைச்சிருக்கு. கிட்டுக்கிட்டுன்னு வேகமா ஏறுறார். பொண்டாட்டி கதவை திறக்க மாட்டேங்கிறா. வாசல்ல மொட்டை மாடியில ஏறி அந்த பக்கமா குதிச்சு ஓட்டுல சரசரன்னு பிறண்டு அடிபட்டு உருண்டு மிரண்டு உழுகுல உழுவுறார். பொண்டாட்டிக்காரி கேட்குறா, எங்க போயிட்டு வந்த? இல்ல வேலைக்கு போனேன், நாளைக்கு போய்க்கலான்னு வந்துட்டேன். எப்படி வந்த? நான் கதவு தாப்பா போட்டிருக்கேன். இல்ல வாசல்ல இந்த மாதிரி இப்படி நான் ஏன் கதவை தாப்பா போட்டேன்னா, வாசல்ல பெரிய பாம்பு இருந்துச்சான், தொங்குச்சான். இவர் கங்கை கரையை அந்த கடந்து போனது முதல்ல மனைவி மீது இருந்த ஆசை முதல்ல தெரியல, பாம்பு தெரியல, என் மீது வைத்த ஆசையில நீ ராமர் மீது கொஞ்சோண்டு வையின்னு சொன்னாலாம். கடைசியில ராமரை தரிசனம் பண்ண போய் பொண்டாட்டியவே மறந்துட்டாராம். அடுத்த பிறவியில தியாகராஜரா பிறந்து மனைவியுடன் இருந்து இவர் மெய்மறந்து கீர்த்தனை பாடும்போது மனைவிக்கு மட்டும் தரிசனம் கொடுத்துட்டு ராமர் போட்டாராம். கேட்டாராம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு தியாகராஜர் கேட்டாராம். இந்த காட்சி தியாகராஜரோட வாழ்க்கையில ரொம்ப சிறப்பானது. இதை படமாவே பண்ணி நம்ம வீட்டுல மாட்டலாம். கணவன் மனைவியோட பந்தம் எப்படி வருது பாருங்க. முதல் பிறவியில கணவனுக்கு, 2வது பிறவியில மனைவிக்கு. அதனாலதான் அத்தனை கீர்த்தனைகள் ராமர் மீது தியாகராஜர் பாடினார் அப்படின்னு. தென்னிந்தியால நீ இந்த கீர்த்தனை பாடு, பாரத தேசம் முழுக்கும் என் கதை பேசப்படணும், என் கதை சொல்லப்படணும். இந்த கதை கேட்கிறவங்களுக்கு கடன் தீரும், வியாதி போகும். சார் வியாதி போயிடுமா சார்? சரியான மருத்துவரை சந்திப்பீங்க, கரெக்டான மருத்துவரை சந்திப்பீங்க.
இத்தனை நாள் தெரியாம போச்சே, இத்தனை நாள் இந்த டாக்டர் இங்க இருக்கிறாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. விற்காத சொத்து விற்கும். சி, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே, பக்கத்து வீட்டுக்காரனே வாங்கிக்கிறேன்னு நான் தெரிஞ்சிருந்தா போன வருஷம் போய் கேட்டிருப்பேனே. எவ்வளோ நிகழ்வு பாருங்க. ஒரு மகானோட சரித்திரத்துல துளசிதாசருக்கு ராமர் மேல பக்தினால இல்லை, இதேதான் திருமங்கை ஆழ்வாருக்கு மகாவிஷ்ணு மேல பக்தியில எல்லாம் கோவில் கட்டல, அந்த ராணி மேல காதல். உன்னை காதலிக்கிறேன், உன்னை கரம் பிடிக்கிறேன், கோவில் கட்டு, ரங்கநாதருக்கு செய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் வேற ஜாதி, இவ வேற ஜாதி. ரங்கநாதர் மீது கொண்ட பிரியம். சங்கு சக்கரம் தரிச்சுக்கோ, சங்கையும் சக்கரத்தையும் வச்சுக்கோ. எப்படி பாருங்க. ஆனா தெய்வத்தை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா காதல் மறந்து போச்சு. இது சிற்றின்பம், இது பேரின்பம். தெய்வத்தை பார்க்கணும்னு நினைத்தார். நீங்களும் பார்க்கணும்னு நினைங்க, தரிசனம் வரும், முடியும். முடியாதுங்கிறது கிடையாது, உணரலாம் தெய்வீகத்தை. அதே மாதிரி நம்ம பிறவி மேம்படும். உணர்ந்ததுக்கு அப்புறமா சொப்பனம், சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், இதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பஞ்சபட்சி சாஸ்திரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ இந்த வாய்ப்பு மகேந்திரன் சாருக்கு தான். நீங்கள் வீட்டுக்கு வரணும், இதை சொல்லணும், இந்த கதைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவருக்கு பிரியம், விருப்பம். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. நாங்களும் ஃப்ரீயா ரிலாக்ஸா கேக்குறோம். ஒரு வாட்டி சொல்ல, 4 வாட்டி சொன்னேன்.